தூத்துக்குடி அருகே உள்ள முள்ளக்காடு ஆரம்ப சுகாதார நிலையத்தில் மருந்து மாத்திரைகள் தட்டுப்பாடு உள்ளதால் குறைந்த அளவில் வழங்கப்படுவதாக நோயாளிகள் வேதனை தெரிவித்துள்ளனர். இரத்த அழுத்தம், நீரிழிவு, தைராய்டு உள்ளிட்ட நோயாளிகளுக்கு தினந்தோறும் தவறாமல் எடுத்துக்கொள்ள வேண்டிய நிலையில் உள்ள நோயாளிகளுக்கு ஒரு மாதத்திற்கு 10 மாத்திரைகள் மட்டுமே வழங்கப்படுவதாக கூறப்படுகிறது. பொருளாதார வசதி குறைவாக உள்ள தங்களால் தனியார் மருந்து கடைகளில் மாத்திரைகள் வாங்குவதற்கு முடியவில்லை என தெரிவித்த பொதுமக்கள் அரசு உரிய நடவடிக்கை எடுத்து தேவையான அளவு மாத்திரைகளை வழங்க நடவடிக்கை எடுக்க வேண்டும் என தெரிவித்துள்ளனர். எங்கள் வீட்டுக்காரர் கூலி வேலை தான் பார்க்குறாங்க. நாங்கள் இருக்கிற வருமானத்தில் மெடிக்கலில் போய் வாங்கி சாப்பிட்ற அளவுக்கு எங்களுக்கு வருமானம் கிடையாது. அதுக்காக ஆரம்ப சுகாதார நிலையத்தில் வரோம். ஆனால் இங்கே மாத்திரை கேட்டால் முழு மாத்திரை தர மாட்டேங்காங்க. தைராய்டு மாத்திரை தரவே இல்லை. அப்புறம் வாங்கினாங்க. நான் இப்போ வந்திருக்கேன். இப்போ கூட இருக்கா இல்லையான்னு தெரியல. நான் மாதம் தான் இப்படி அலைகிறேன். ஆமாம், அந்த 10 மாத்திரை தான். அந்த 10 நான் டெய்லி நைட்டு 2 மாத்திரை, காலையில் தைராய்டு மாத்திரை 2. இது நான் இங்கே கேட்டு பார்த்துட்டு நான் தைராய்டு மாத்திரை வெளியில் தான் வாங்குகிறேன், வேறு வழி இல்லாமல். தைராய்டு மாத்திரை வெளியே எவ்வளோ வருது? அது 120 ரூபா வருது ஒரு டப்பா. இப்போ இங்கே டாக்டர்லாம் இருக்கிறாங்களா? நீங்கள் வரப்போ செக்அப் பண்ணுறதுக்கு டாக்டர்லாம் இருக்கிறாங்களா? நான் இந்த நேரம் வருவேன், சாயந்தரம் ஒவ்வொரு நேரம் இருக்க மாட்டாங்க. பல் டாக்டர்லாம் ரொம்ப அநியாயம். நான் எத்தனை வாட்டி வந்துட்டு போயிருக்கேன் தெரியுமா? ஒரு டாக்டர் தான் இருக்காங்க. ஆமாம், சுபாஷ் நகர்லேருந்து வரோம். மாத்திரை கிடைக்க மாட்டேங்குது. 10 நாள் மாத்திரை தராங்க. எங்களுக்கு கஷ்டமாக இருக்குது. ஆட்டோவுக்கு 150 ரூபா கொடுக்க வேண்டியிருக்கு. எங்களால் முடியாது. எங்களுக்கு பிள்ளைகள் தர மாட்டேங்க. எங்களை ஆம்பளை பையன் தான் தரவே மாட்டேக்கா. நாங்கள் ரொம்ப கஷ்டப்படுத்தோம். 2 பேருமே நடக்க முடியாதவங்க. நாங்கள் என்ன செய்வோம் சொல்லுங்கள். டாக்டர்கிட்ட சொன்னால் டாக்டர் சொல்கிறாரு, மாத்திரை இல்லைம்மா, நாங்கள் எப்படி தர முடியும், வெளியே இருந்து வந்தால் உங்களுக்கு தரோம் அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போ 1 மாதமாக நாங்கள் அலைஞ்சிக்கிட்டு இருக்கோம். எங்களுக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது. இப்போ 1 மாதமாக 10 மாத்திரை தான் தராங்க. ரொம்ப கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்கோம். நாங்கள் 150 ரூபாய்க்கு எங்கே போவேன்? நாங்கள் சாப்பாடு சாப்பிடுவோமா? எங்கள் பையன் எங்களுக்கு சாப்பாடு போடுவானா? ஆட்டாவுக்கு துட்டு தருவானா? வெளியில் எங்களால் மாத்திரை வாங்க முடியுமா? வாங்க முடியாது. இந்த இவருக்கு ஹார்ட் ப்ராப்ளம் இருக்குது, அதுக்கு மாத்திரை தர மாட்டேங்காங்க. கிட்னி ப்ராப்ளத்துக்கு இல்லைன்னு சொல்கிறாங்க. பெரிய ஆஸ்பத்திரியில் கேட்டால் இல்லைங்க. அங்கே துட்டு கொடுத்து எங்களால் வாங்க முடியுமா? அவங்களுக்கு மாத்திரை வாங்கினா 500 ரூபா வேணும். நான் எங்கே போகிறது சொல்லுங்கள் பார்ப்போம். டாக்டர்லாம் எப்பவும் இருக்காங்களாமா இங்கே? டாக்டரு காலையில் இன்றைக்கி அவங்க வரல, வேறு டாக்டர் இருக்காங்க. மாத்திரை ரொம்ப தட்டுப்பாடு. கூட்டம். ஆமாம், டாக்டர் 2-3 பேர் இருக்காங்க. மாத்திரை தட்டுப்பாடுமா, நாங்கள் என்னம்மா செய்வோம் அப்படின்னு சொல்கிறாங்க. ப்ரெஷர் மாத்திரை, சுகர் மாத்திரை, எல்லா மாத்திரை. இந்த எங்கள் வீட்டுக்காரங்களுக்கு ஹார்ட் ப்ராப்ளம், நுரையீரல் ப்ராப்ளம், கிட்னி ப்ராப்ளம் எல்லாமே இருக்குது அவங்களுக்கு. நாங்கள் என்ன செய்வோம்? எங்களுக்கு பையனும் காசு தர மாட்டேக்கு. நாங்கள் ரொம்ப கஷ்டப்படுதோம். இப்போ 1 மாதமாக 150 ரூபா கொடுத்து ஆட்டோவுக்கு வரோம். அப்படியாட்டும் எங்களுக்காட்டும் ஒரு இலவசமாக ஏதாட்டும் வண்டி கிண்டி அனுப்புனா நாங்கள் வருவோம். நாங்கள் நடக்கவும் முடியல. நாங்கள் என்ன செய்ய முடியும்?